சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டுடலாம். பக்கத்தில் புளியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அண்ட் இப்போது இன்றைக்கி நான் ப்ரான் 65 பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக ஒரு க்ரீன் பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது வாஷ் பண்ண ப்ரான்ஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மல்லித்தூள், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ ரசம் பொடி அரைச்சிடலாமா. அதுக்கு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், பெப்பர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது அந்த தக்காளியில் உப்பு, மஞ்சத்தூள், புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அண்ட் கடாயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருந்த தக்காளி வாட்டரை சேர்த்துடலாம். அண்ட் இப்போது இதில் ரசம் பொடி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்தோன்னா ரசம் ரெடி. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாமே நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு இது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கூட ஒரு ஆஃப் பாயில் போட்டுடலாமா. ஸோ இதுக்கு ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கூட உப்பு, பெப்பர் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரைஸ் வித் ப்ரான் 65 அண்ட் எக் ஆஃப் பாயில். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.